ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி 100 டேஸ் டாபிக் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஏற்கனவே நம்ம 100 டேஸ் டாபிக்ல மொதல் நாள் வந்து முடிச்சிட்டோம் தேசிய சின்னங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மேம்பாடு, அதாவது விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான இந்த டாபிக் ஃபுல்லா 100 கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுக்காக முடிவெடுத்தோம். பட் ஆனால் வந்து 75 கொஸ்டின்ஸ் தான் எங்களால் எடுக்கவே முடிஞ்சிச்சு. ஒரு 75 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்கிலீஷ் மற்றும் தமிழ் இரு மொழியிலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருப்போம். தனித்தனி பிடிஎஃபா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நாளைக்கு. இந்த டாபிக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்பதை ஏஎஸ் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு 7 மணிக்கு, மாலை 7 மணிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ரெக்கார்டட் வீடியோவா வரும். ஸோ கற்பதை ஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே தெரியும். இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து கற்பதை ஏஎஸ் யூடியூப் சேனலுடைய டெலிகிராம் அபிஷியல் டெலிகிராம்னு உங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மேல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் டெலிகிராம் சேனலுடைய லிங்க். யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க நீங்க டெலிகிராம்ல போய் கற்பதை ஏஎஸ்னு சர்ச் பண்ணுங்க. அதுல வர்ற ஃபர்ஸ்ட் டெலிகிராம் சேனல் தான் வந்து கற்பதை ஏஎஸ் அபிஷியல் டெலிகிராம் சேனல். அபிஷியல் அப்படின்னே ஒரு பேர் இருக்கும். அதுல போய் எல்லா பிடிஎஃப்மே உங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்குல இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஏற்கனவே நேற்று கிளாஸ் வர முடியாதவங்க, நேற்று கிளாஸ் பார்க்காதவங்க கிளாஸ் பாருங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பாருங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரி 100 நாள் வந்து பாத்தீங்கன்னா 100 டேஸ் வரப்போகுது. ஸோ 100 நாள், ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் இல்லைங்க, 100 நாள் 100 டாபிக் நம்ம பார்க்க போறோம். 100 டேஸ் 100 டாபிக் ஃபார் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சரி, ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பயன்படுத்திக்கோங்க. அதே நேரத்தில் வரக்கூடிய எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க. தேங்க்யூ.